உங்களுக்கு 2 மனைவிகள் அண்ணாமலை கேட்ட அந்த ஒரு கேள்வி ஷாக்கான டிஆர் பாலு. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட டிஎம்கே ஃபைல்ஸ் தொடர்பாக திமுக எம்பி டிஆர் பாலு தொடர்ந்த வழக்கில் இதற்கு முன்பு ஆஜரான அண்ணாமலை டிஆர் பாலுவிடம் குறுக்கு விசாரணை செய்வதற்காக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து சிறப்பு அனுமதி பெற்றிருந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் வழக்கறிஞருக்கு பதிலாக அண்ணாமலையை ஆஜராகி குறுக்கு விசாரணை செய்தார். அப்போது அண்ணாமலை, நீங்கள் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது மத்திய அரசு நிறுவனமான SCIக்கு கப்பல் வாங்கிய நேரத்தில் உங்களுக்கும் தனியாக 10 கப்பல் வாங்கிவிட்டதாக அப்போது அமைச்சராக இருந்த மு.க. அழகிரி கூறியிருக்கிறாரே என கேள்வி எழுப்பிய போது, அதற்கு மு.க. அழகிரி விஷயம் தெரியாமல் பேசியிருப்பார் என தெரிவித்த டிஆர் பாலு, 2 கப்பல் மட்டும்தான் வாங்கினேன், ரேட் கம்மியாக இருந்தது, அதனால் வாய்ப்பு வீணாக கூடாது என்று வாங்கி போட்டுவிட்டேன் என தெரிவித்திருக்கிறார் டிஆர் பாலு. இதனைத் தொடர்ந்து அடுத்த கேள்வியை எழுப்பிய அண்ணாமலை, 2004, 2009 UPA ஆட்சியில் நீங்கள் அடித்த ஊழல் காரணமாகத்தான் உங்களுக்கு UPA 2 அமைச்சரவையில் இடம் கொடுக்கவில்லை என்று அழகிரி சொல்லியிருக்கிறாரே என கேட்டபோது, அதற்கு மு.க. அழகிரி அவ்வாறு சொல்லவில்லை, சொல்லவும் தகுதி இல்லை என டிஆர் பாலு பதிலளித்ததாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அடுத்து மீனம் ஃபிஷரிஸ், தேவி கிரானைட்ஸ், கிங்ஸ் இந்தியா கெமிக்கல்ஸ் இந்த 3 நிறுவனங்களும் நீங்கள் மக்களவை எம்பி கேபினெட் மினிஸ்டராக இருந்த காலகட்டத்தில் தான் தொடங்கப்பட்டது தானே என அண்ணாமலை எழுப்பிய கேள்விக்கு, ஆம் சரிதான், அந்த காலம் ஸ்டார்ட் அப் ஃப்ரெண்ட்லி காலம் போல இருந்துச்சு என டிஆர் பாலு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அடுத்து உங்களுக்கு ரேணுகாதேவி மற்றும் பொற்கொடி என்று 2 மனைவிகள், TRB ராஜ்குமார், TRB ராஜா, செல்வகுமார் என்று 3 மகன்கள், காஞ்சனாதேவி, மனோன்மணி என்று 2 மகள்கள் உள்ளன என்பது உண்மைதானே என அண்ணாமலை எழுப்பிய கேள்விக்கு, உண்மைதான், குடும்பம் பெரியது என பதிலளித்திருக்கிறார் டிஆர் பாலு. இதனைத் தொடர்ந்து உங்கள் மனைவிகள் ரேணுகாதேவி, பொற்கொடி வருமான வரி தாக்கல் செய்கிறார்களா என அண்ணாமலை கேள்வி எழுப்பிய போது, அதற்கு தாக்கல் செய்கிறார்கள், ஆனால் எப்போதிருந்து என்று எனக்கு தெரியாது, அவர்களது கல்வி தகுதி கூட ஞாபகமில்லை என டிஆர் பாலு பதிலளித்திருக்கிறார். அடுத்ததாக உங்கள் 3 மகன்கள் 2 மகள்களும் தனித்தனியே தொழில் செய்து வருமான வரி தாக்கல் செய்கிறார்களா என அண்ணாமலை எழுப்பிய கேள்விக்கு, ஆம் தாக்கல் செய்கிறார்கள், ஆனால் அதை பற்றி எனக்கு தெரியாது என டிஆர் பாலு பதிலளித்திருக்கிறார். மேலும் மாயா மோட்டார்ஸ், கோல்டன் வாட்ஸ், ஜியோ ப்ராப்பர்ட்டிஸ், லைவ் கார்ட்ஸ், சக்ரா வுட்ஸ், அரிஸ்டோ டெலிமீடியா, ட்வைஸ் ஹோல்டிங், அரிஸ்டோ டெலிநெட் இவை அனைத்தும் உங்கள் மகன்களால் தொடங்கப்பட்டது அல்லவா என அண்ணாமலை எழுப்பிய கேள்விக்கு, அதை பற்றி எனக்கு தெரியாது என பதிலளித்திருக்கிறார் டிஆர் பாலு என கூறப்படுகிறது.